கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம ரூமில் அப்படியே பேக் சைடு இந்த மான் தெரியுதா? இந்த ஓடுது நல்லா. இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, ஹாட் ஏர் பலூன். ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரில் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கல, இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறேன். கைஸ் எலிக்கல்களோட ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் மேலே ஏறணும். உங்களுக்கு தெரியுதா அங்கே வியூ? ஸோ இன்னும் மேலே ஏறணும். ஸோ இந்த பாயிண்ட்டோட வியூவை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக வந்து மந்தி ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து பெரி பெரி மந்தி. ஸோ அது வந்து நல்லா ஸ்பைஸாக இருக்கும். கைஸ் மார்னிங். ஸோ சண்டே நைட்டு பயங்கரமான தூக்கம். ஏன் கேட்குறீங்க? எல்லாம் ஓகே காலையில் எழுந்திரிச்சு எல்லா பக்கமும் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஐயோப்பா செம்ம கோல்டுங்க. நான் நினச்ச கூட பார்க்கல. நைட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து ஒரு 10 to அந்த இது போயிடுச்சு, 10 டிகிரி வரைக்கும் போயிடுச்சு. ஸோ உள்ளெல்லாம் பயங்கரமாக முடியல. நமக்கும் மூக்கு எல்லாம் அடைச்சி ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு நீங்களேன். ஸோ இப்போ மார்னிங் எழுந்திரிச்சிருக்கோம். பின்னாடி வருங்க, ஐயோ நல்லா நீட்டாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சூப்பராக இருக்குது. நல்லா சாம்பாரில் குட்டி குட்டியாக இஞ்சி பீஸு, வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. கேரட் வருங்க தான், இதெல்லாம் நல்லா பெருசாக. இந்த பீன்ஸு நல்லா பெருசாக எடுத்து போட்டிருக்காங்க. சட்னி வந்து சூப்பர், தேங்காய் சட்னி. ஸோ இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ஒரு காஃபி ஒன்று சொல்லியிருக்கோம். இது வந்து இவன் பல்காவெல்லாம் பண்ணுறதில்ல. இங்கே யார் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கிறது. அதுவும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த டைமுக்கு வேணும்னு சொன்னனால இந்த டைம் பக்கத்தில் வரும்போது அவர் செஞ்சு கொடுத்துட்டாரு. கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம ரூமில் அப்படியே பேக் சைடு இந்த மான் தெரியுதா? இந்த ஓடுது நல்லா. இந்த இங்கே ஒன்று இருக்குது. சவுண்ட் எதாவது போட்டால் ஓடுதான்னு பாருங்க. ஜாலியாக விளாண்டுருக்குது. செம்மல்ல இக்கடா ஓடுறான். இங்கே வந்து நின்றுருக்கு, செம்ம ஃபன் பண்ணிருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் அவ்வளோ ஃபாரஸ்ட்டில் தாண்டி வந்தோம். இங்கே ஓடி ஒழிச்சுக்குது. அவ்வளோ ஃபாரஸ்ட் தாண்டி வந்தோம். ஆனால் அப்போல்லாம் எதுவும் சிக்கலை. இப்போ பாருங்கள், இங்கே வந்து அழகாக அது நல்லா செடிக்குள்ளே இருக்குது. இது ஓடுது பாருங்க, இங்கே ஓடுது. ஓ எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. இங்கே தான் ஓடுதுன்னு பார்த்தா டக்குன்னு காணாம போயிடுது. ஆக்சுவலாக வந்து கைஸ் இப்போ வந்து நம்ம காலையில் கிளம்பி எல்லாம் வந்துட்டோம். இப்போ லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா மணி 12 ஆகி போச்சு. ஆனால் இங்கேருந்து இப்போ நம்ம மூணார் டச் பண்ணி அங்கே ஃபியூல் அப் பண்ணிட்டு இலிக்கல்கல் போகணும். எப்படியோ அப்படி இதுதான் டைம் ஆகிருதுங்க. ஏன்னா செம்ம குளிர். அதனால் மார்னிங் எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் டிலே தான். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, அப்படியே ஆகிப்போச்சு. விடிய காலையில் தான் தூங்கணும். சரி கைஸ், நான் இலிக்கல்கல் ரூட் எடுத்துகிட்டு அப்புறம் vlog பண்ணுறேன், ஓகேவா கைஸ்? கார்டு இல்லை, போட முடியல. ஸோ கூகுள் பே மட்டும்தான். 800 போடுறோம். இங்கே பாருங்க, ப்ரைஸ் வந்து நார்மலே வந்து 107 ரூபா சரிதான். எத்தனை வரப்போகுது? ஏன்னா இங்கேயே போட்டுக்கோங்க. கடைசியில் அந்த வேலை அங்கே நிறுத்த முடியாது, இங்கே நிறுத்த முடியலன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா $7.45.
சரி வாங்க போவோம். கைஸ் பாருங்க, இது இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கிட்டு இருந்தோம், அணைச்சல் ரூட்டு. ஸோ பாருங்க, ஹாட் ஏர் பலூன். ஒக்கோ, நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரில் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கல, இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறேன். தெரியுதா? சூப்பராக இருக்குது. எவ்வளோ காசுன்னு தெரில, மேபி பர்சனுக்கே 2000 பண்ணாலும் பண்ணுவாங்க. சரி கைஸ் வாங்க நம்ம போவோம். நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குது. நம்ம அணைச்சல் ரூட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம மேப்பில் ஒரு ரூட்டு பார்த்தோம். ஸோ அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரூட்டு வந்து இந்த பக்கம் போய்க்குங்க. இன்னுமே 90 கிலோமீட்டர் இருக்குது கைஸ் நமக்கு. அப்பா எப்போ அங்கே போய் சேர போகிறோம், எப்போ கீழே இறங்க போகிறோம் ஒன்றும் புரியலை. கால் போன போக்கில் கடவுள் விட்ட வழியில் போய் கொண்டிருக்கிறோம். அண்ட் ரூட் மேப் ஒன் சைடும் வந்து பெருசாக வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இல்லை. எங்கேயா கூப்பிட்டு போகிறாங்க எங்களை. இலக்கல் இலக்கல் இலக்கல்னு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ரூட்டு தான். ஆமாம், ஸோ ரூட்டு ரொம்ப இதுவாக இருக்குது கைஸ். இந்த பக்கம் இருந்து போகிறது இது எப்படி போகுன்னு தெரியல. இங்கே வருங்க, இங்கே ஜிப்லைனு. ஸோ அப்படியே போகிறாங்க. இதில் ஜிப்லைன் இங்கேருந்து அங்கே வரைக்கும், அப்புறம் ரிட்டர்ன் இதுலேயே. கைஸ் ரொம்ப பசி. சரி அந்த வேலையை வந்து ஒரு ஃபுட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டை வந்து பார்த்தேன். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு டக்குன்னு நிறுத்தினோடனே ஸோ வேறு லெவலில் ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்பாட்டை காட்டவா? ஸோ இதுதான். அப்படியே இருங்க, இதோட ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். ஆக்சுவலாக இதில் தான் வந்து உள்ளே வந்தோம். வண்டி பின் நிறுத்திட்டு தான் உள்ளே போகிறேங்க. ஸோ வுட்டன் டேபிள்ஸ். ஸோ அழகாக வந்து ஃபுட்டு சாப்பிட்டு, ஸோ கஞ்சியும் சம்மந்தி இதெல்லாம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ரிவர் வியூ இருக்குது. ஸோ இதோட அழகான அந்த ஒரிஜினல் வியூ பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது தெரியுதா? ஸோ ஜம்முன்னு இருக்குது ஸ்பாட்டு. ஓகே சரி, அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. இனி கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் போகணும். நம்ம அப்படியே ஜாலியாக போவோம். கைஸ் லிட்ரலி கிளிக்கல் கல் பக்கம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த ரோடு மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? ஸோ நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த ரோடு வந்து அப்படி இல்லை கைஸ், ரொம்ப மோசம். இதுதான் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ரோடு தான். ஸோ ஆக்சுவலாக வந்து சன்ரைஸுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணோம். பட் இப்போ சன் செட்டுக்கு தான் வந்திருக்கோம். லிட்ரலி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சம்திங் ஆச்சு. 4.5 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சபரிமலைக்கு இதான் ரூட்டா கைஸ்? லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கல் வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இதுக்கு வந்து வழி ரொம்ப தாறுமாறாக இருக்குது. இதை வந்து லாகில் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு கூகுள் மேப் போட்டு வந்துடுங்க. ஏன்னா இல்லைன்னா இதை வந்து வர்றது ரூட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல்
ஒரு பர்டிகுலர் சரௌண்டிங் பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் தெரியுது இலிக்கல் கல்லுடா என்ன இங்கே தான் இருக்குது அப்படின்னு. அதுவும் இங்கே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியுது. இல்லைன்னா ரூட்டெல்லாம் கேட்டு யாருக்கிட்டையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கு. ரூட் நல்லா இருக்கு கைஸ். ஆக்சுவலாக நியர்பை இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம் ஸ்டேஸ் நிறையா இருக்குது. ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா இலிக்கல் கல்லு போகிற ரூட்டு. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடில் டைவர்ட் ஆகுது. அப்படியே வந்து ஒரு கேட் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே போகணும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு வந்து எங்கெங்கே போகுதுன்னு பார்த்துங்க. வேகமோன். ஸோ மெயினாக வேகமோன் வெறும் 28 கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ நம்ம வந்த வழியிலே வந்து இளவியில் பூஞ்சிரான்னு சொல்லி ஒரு ஃபால்ஸும் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதே ரூட்டு தான் வந்து அதோட பேக் சைடு இலிக்கல் கல் பேக் சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ ரோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டீப் கைஸ். ஏன்னா வர்றப்போ ஒரு ஃப்ளோவில் வந்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வரணும், இல்லைன்னா வண்டி கண்ட்ரோல் கிடைக்காது. சரி வாங்க அப்படியே மேலே போவோம். பாருங்க உள்ளுக்குள்ளே போகிறோம், இங்கேயே ஸ்டீப்பாக இருக்குது. வண்டி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தான், அதுக்கு மேலெல்லாம் ஓட்டவே முடியாது. ஆனால் வண்டி ஏறாது. வா இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இலிக்கல் கல் பார்க்கிங் 100 மீட்டரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ வி ஆர் ரீச்சிங். ஸோ இதோ பார்க்கிங்கு. எப்பா பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு போல இருக்கு. கைஸ் பாருங்க வந்தாச்சு. ஸோ ஃபைனலி வி ஹேவ் ரீச்ட் இலிக்கல் கல்லு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா மேலே அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்க நடந்து. ஸோ அதில் தான் ஏறணும். ஸோ அந்த பக்கம் சன் செட்டு வந்து சூப்பராக இருக்குது. நான் மேலே போயிட்டு அதை உங்களுக்கு போடுறேன், வேறு லெவலில் இருக்குது அது. ஸோ கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் வந்துட்டோம். ஸோ ஜீப்பு வந்து அது வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து நடந்து தான் போகணும். நல்லா ஃபுல்லாக நடந்து வந்தோம்னா நம்மளால் ஏற முடியாது. இதுவே பாருங்கள் எந்த லெவலில் இருக்க போகுதுன்னு. சரி வாங்க போவோம், மேலே போய் வியூ காட்டுறேன். கைஸ் இலிக்கல் கல்லோட ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் மேலே ஏறணும், உங்களுக்கு தெரியுதா அங்கே வியூ. ஸோ இன்னும் மேலே ஏறணும். ஸோ இந்த பாயிண்ட்டோட வியூவை மட்டும் பாருங்கள். செமல சான்ஸே இல்லை. சன்செட் பயங்கரமாக இருக்குது கைஸ். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இலிக்கல் கல் வந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock இருக்கும். ஸோ இதுதான் அந்த இலிக்கல் கல் பாறை. இது வந்து
கொடப்பாரா வந்து என்னமோ சம்திங் சொல்கிறாங்க, கொடப்பாரா காளான் பறவை சம்திங். பிகாஸ் என்னென்னா இது வந்து ஒரு காளான் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த பேரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லோக்கல் பீப்புள்ஸ் வந்து அவர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பில்லர் இருக்குது. இது ஒன்று, அதுக்கு அந்த பக்கம் ஒன்று. ஸோ இதுக்கு 2 சைடும் வந்து கேப் இருக்குது. அங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து அது இலிக்கல் கல் பேக் சைடோட இது அங்கேருந்து ட்ரக் பண்ணணும் மேலே. ஸோ அண்ட் இங்கே வந்து லோக்கல் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற பாறை வந்து கொடப்பாரா, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து கூணுப்பாரா அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசய பூ இருக்கிறதா வந்து அவங்க நம்பிக்கிறாங்க, நீலக்கொடுவிலின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு அபூர்வ சக்தி பூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து லோக்கல் பீப்புள்ஸு நம்புகிறாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க டாக்குமெண்ட்ரிஸில். ஸோ அதனால் வந்து அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இங்கே. ஸோ லிட்ரலி வந்து சன்செட் ஆயிடுச்சு. எலிக்கல் கல்லுலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்டெப்ஸில் இறங்குறது. ஸோ இது ஸ்டெப்ஸும் இல்லை, சறுக்குது. சரி இருங்க, நான் ஃபுல்லாக இறங்கிட்டு நான் இது போடுறேன் விலாகு. ஸோ ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இறங்கும்போது பார்த்து தான் இறங்கணும். முடிஞ்ச அளவுக்கு பாறைகளில் நல்ல காலை வந்து க்ரிப் பண்ணி தான் இறங்கணும். சரி கைஸ், நம்ம அப்படியே இதிலேருந்து இறங்கி அங்கே இருக்குது நம்ம வண்டி கீழே லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் எடுத்துகிட்டு ஜாலியாக கிளம்புவோம். ஸோ ஓகே, வாங்க போகலாம். ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் நியர்பை கொச்சி மூவட்டப்புழாவில். ஸோ டின்னருக்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னென்னா மூவட்டப்புழாவில் அல்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி. ஸோ மந்தி. ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் டைமாக வந்து மந்தி ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து பெரி பெரி மந்தி. ஸோ அது வந்து நல்லா ஸ்பைஸாக இருக்கும். அப்படியே வந்து மந்தி சாப்பிட்டு நைட்டு ரைடு, இன்றைக்கி விடிய ரைட் பண்ணி தான் வர போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்து இன்னும் ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 230 to 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டேரெக்டாக வந்து அங்கே ரீச் ஆகிடலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன, நீ எங்கேயாவது ஸ்டாப் பண்ணால் மேபி ஸ்டாப் பண்ணால் நான் போடுறேன், இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம அங்கே தான். ஸோ மேபி இதுதான் வந்து இன்றைக்கி டேவோட ஆஃப்லாகுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பில் வந்து பார்க்கலாம். மேபி நியூ இயருக்கு வந்து ஒரு ட்ரிப் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் உங்களுக்கு என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன் யூடியூப்பில். ஸோ செம்மையாக வந்து இலிக்கல் கல்லு என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு பிளான் பண்ணோம். அப்படியே 3 நாள் மெதுவாக பார்த்துட்டு அது என்ன சூரியநெல்லி வந்து ரீச் ஆகிட்டு ஒரு பிளான் பண்ணோம். பட் நெக்ஸ்ட் டே வந்து அங்கே போக முடியல, மோஸ்ட்லீக் போக முடியல. ஸோ ஓகே, இலிக்கல் கல் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ரூட் வந்து ரொம்பவே மோசம். அங்கிறது நாங்கள் நினச்சி பார்த்த அளவுக்கு இல்லை, அது பயங்கரமான ஒரு. ஸோ வந்து எப்படியோ ஈவினிங் வந்து 6 o'clock தான் வந்து ரீச் ஆனோம். சன்செட்டுக்காவது வந்தோமே அப்படின்றத ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் அது. அந்த ஒரு மன திருப்தி மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, அப்படியே சன்செட் முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன். ஓகே பார்ப்போம், மறுபடியும் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்க்கலாம். எல்லோரும் வந்து ஜாலியாக ரைட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ரைட் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். மெயினாக வேறு என்ன சொல்கிறது, மெயினாக ஒன்று சொல்லணும்னா வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்மளது எல்லாமே ராவான கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதாங்க சொல்கிறது.